வணக்கம் நண்பர்களே! வாழ்க வளமுடன், நலமுடன், வாழ்க வையகம். ஆடி தபசு. முதல்ல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது 2 நாளைக்கு முன்னாடியே குடுக்கணும்னு நெனச்சேன். ஆனா குடுக்க முடியாம போயிடுச்சு நேரமின்மை காரணமாக. அதனால இன்னைக்கு தான் நான் ரிலீஸ் பண்றேன். ஸோ நம்ம சேனல்ல இன்னைக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஆடி தபசு பத்தி பேசுறோம். இது பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் சென்னை இதெல்லாம் எதுவும் பெருசா இங்க விழா கிடையாது. ஆனா திருநெல்வேலியில இதுக்கு வந்து ஒரு நாள் லீவ் விடுற அளவுக்கு பெரிய திருவிழாவா கொண்டாடுவாங்க. ஏன்னா இந்த ஆடி தபசுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு தெய்வத்தை சார்ந்தது கிடையாது. அம்பாள் முழு காரணம். இந்த விழா கொண்டாடுறதுக்கு காரணமே கோமதி அம்பாள் தான். அதுக்கப்புறம் கோமதி அம்மாள் எதனால வந்து எந்த தெய்வத்தோட அடிஷனல் பாத்தீங்கன்னா பெருமாளும் சிவனும், இந்த 3 தெய்வங்களின் ஒருமித்த சங்கமம் தான் இந்த ஆடி தபசு. இது பாத்தீங்கன்னாக்கா இதோட கோவிலே வந்து சங்கரன் கோவில். இடமே அதுதான், சங்கரன் கோவில் தான் இடம் பேரே. கோவில் பார்த்தீங்கன்னா சங்கர நாராயணர் கோவில். இதோட வரலாறுன்னு பார்த்தோம்னா ஒரு சின்னதா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இந்த சங்கன் பதுமன் இந்த 2 பேர் பார்த்தீங்கன்னா நாகர் குலத்துல அரசர்களா இருந்தாங்க. அவங்க 2 பேருக்குமே ஒரு போட்டி. சங்கன் பார்த்தீங்கன்னாக்கா சிவபெருமானை கும்பிடுறவர். இதே பதுமன் பார்த்தீங்கன்னாக்கா பெருமாளை கும்பிடுறவர். இவங்க 2 பேருக்கும் சிவன் பெரியவரா, சக்தி அம்பா பெருமாள் பெரியவரான்னு எப்பவுமே சண்டை வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்கவுங்க பீத்திக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில இந்த சண்டை வந்து முத்தி போய் அவங்க 2 பேரும் யாருக்கிட்ட போனாங்க? அம்பாள் கிட்ட போனாங்க. அம்பாள்கிட்ட போய் அம்பாள் எங்ககிட்ட ஒரு சந்தேகம். சங்கரன் சிவபெருமான் பெரியவரா சக்தியிலயோ இல்ல எல்லாத்துலயும் இல்ல திருமால் பெரியவரான்னு கேக்குறாங்க. அம்பாளுக்கு தர்ம சங்கடமான சூழ்நிலை. என்ன? ஒரு பக்கம் கணவர், இன்னொரு பக்கம் சகோதரர். கணவரை விட்டு தந்தா அது மனைவிக்கு நல்ல இலக்கணம் ஆகாது. சகோதரரை விட்டு கொடுத்தாலும் அது வந்து பிறந்த வீட்டு பெருமை ஆகாது. அதனால அம்பாள் என்ன பண்றான்னு யோசிச்சா. ஏன்னா அவங்கள்ட்ட வந்து முறையிட்டாங்க இல்லையா? எல்லாருக்குமே தாய் அவ தானே. அண்ட சராசரத்துக்கும் அவள் தானே தாய். அவ என்ன பண்றா? நேரா போய் சிவபெருமான்கிட்ட கேக்குறாப்புல. இந்த மாதிரி என்கிட்ட வந்து கேக்குறாங்க. நான் என்ன பண்றது? இங்க 2 பேருமே ஒண்ணுதான் எனக்கு தெரியும். ஆனா, அவங்களுக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்னு சொன்னதுக்கு, சிவபெருமான் என்ன சொன்னாரா, "நீ போயி புன்னை வனங்கள் பூலோகத்துல இருக்கிற இந்த இடம் இன்னைக்கு நம்ம சங்கரன் கோவில் சொல்றோம் இல்லையா? அப்ப இது வந்து புன்னை வன காடா இருந்ததாம். அந்த காட்டுல போயி நீ தவம் பண்ணு. ஏன்னா வந்து நாங்க 2 பேரும் ஒரு ரூபமா தர்றதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா? எது ஒரு அதிசயம், அற்புதம் நிகழ்த்தினாலும் தவம் தானே பண்ணணும். அப்ப வந்து யார் ஒருவர் தவம் பண்றாங்களோ அவங்களுக்கு நாங்க 2 பேருமே ஒண்ணுதான் உணர்த்துவோம்னு சொன்னப்ப, அம்பாள் என்ன சொன்னாளா, இந்த உலக மக்களுக்கு அனைத்து பேருக்கும் நான் தானே தாய், அப்ப நானே தவம் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்களாம். அப்ப அவரு காமிச்சு சிவபெருமானே காமிச்சு கொடுத்த இடம் எது? சங்கரன் கோவில். அப்ப பாத்துக்குங்க, அந்த சங்கரன் கோவில் எவ்வளவு ஒரு புனிதமான இடமா இருக்கணும். ஒரு தெய்வமே இந்த இடத்த காமிச்சு கொடுத்து நீ இங்க போய் தவம் பண்ணு, அப்ப இந்த ஊர் உலக மக்களுக்கு எல்லாம் இது தெரியும் அப்படின்னு சொல்ற இடமா சங்கரன் கோவில சிவபெருமானே தீர்மானிச்சிருக்கார். அப்ப பாத்துக்குங்க அந்த ஊரோட பெருமையும் புனிதத்தன்மையும். அம்பாள் என்ன பண்ணா? ஊசி முனையில, அம்பாள் ஒரு ஞான சொரூபிணி. ஊசி முனையில ஒத்த கால்ல காஞ்சி காமாட்டம்ம எப்படி இது தவம் பண்ணாங்க தபஸ் காமாட்சி, அந்த மாதிரி அம்பாள் போய் திரும்பவும் தவம் பண்றா. எப்படி? ஊசி முனை மேல ஒத்த கால் மேல போட்டு பல வருஷம் தவம் பண்றா. ஏன்னா சிவபெருமான் ஏன் அந்த இடத்த செலக்ட் பண்ணானா, அந்த இடத்துல பல சித்த மகா புருஷர்களும் பல ஞானிகளும் பல அறிஞர்களும் அங்க வந்து புன்னை மரமாகவே இருந்து தவம் பண்றாங்களாம். அதனால நீ அந்த இடத்துக்கு போன்றாங்களாம். அப்ப அம்பாள் சரி நான் போய் தவம் பண்றேன்னு போனப்ப, அங்க இருக்கிற கைலாசத்துல இருக்கிற தேவர் பெண்கள் என்னன்னு சொன்னாங்கன்னா, தாயே நீ இருக்கும் இடம்தான் எங்களுக்கு கையில, அதனால் நாங்களும் உன்னுடன் வருகிறோம் சொல்றாங்களாம். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல இது நான் தான் தவம் பண்ணணும். ஆனா யாரும் வர வேண்டாம்னு சொன்னோம்னா, இல்ல இல்ல நீங்க இருக்கிறன்னா எங்களுக்கு கையிலே, நீங்கள் தான் எங்களுக்கு என்றும் மாதா அப்படின்னு சொல்லிட்டு, அவர்களெல்லாம் எந்த ரூபம் எடுத்து போகிறார்களாம்? பார்வதி தேவியோட கைலாயத்தில் இருக்கும் தேவர் குல பெண்கள்லாம் பசு ரூபம் எடுத்து செல்கிறாங்க. ஏன்னா தேவலோக பெண்களோ இல்ல தெய்வங்களோ பூலோகத்துக்கு வரும்போது அவங்க உருவத்துல வர முடியாது இல்லையா? அதனால அவங்க என்ன பண்றாங்க, அந்த பசு உருவம், அதுதான் பசுவுக்கு நடுவுல அம்பாள் வந்து அழகா தவம் பண்றாங்க. அந்த அம்பாளுக்கு பேரு வந்து கோமதி அம்பாள். மதினா ஞானம்னும் வச்சுக்கலாம். சந்திரன் ஒளி பொருந்திய முகமாக இருப்பாள். அதனாலதான் அந்த தலைக்கு சிரசுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஒளி இருக்கும்.
மதினா ஒளி அப்படியும் எடுத்துக்கலாம், இல்ல ஞானம்னு எடுத்துக்கலாம். கோனா பசு. பசுக்கள் சூழ்ந்த இடத்துல அந்த அம்பாள் தவம் பண்ணால்தான் அந்த இடத்துல வந்து அவளுக்கு அந்த சங்கரன் கோவில்ல பேரே வந்து பாத்தீங்கன்னா கோமதி அம்பாள்ன்ற திருநாமத்துல இன்னைக்கும் காட்சி கொடுத்திருக்காரு. அவரோட தவத்துல மெச்சி பலனடைந்து சிவபெருமானும் பெருமாளும் ஒரு சேர ஒரு ரூபமாக எப்படி அம்பாளும் சிவனும் அர்த்தநாரீஸ்வரரா இருக்காங்களோ இவங்களுக்கு காட்சி கொடுத்தாங்களாம். அப்போ இது மூலமா உலகத்துக்கு அவர் என்ன திருவிளையாடல் பண்ணியிருக்காரு? அறியும் அரணும் ஒண்ணு, அறியாத வாயில மண்ணு. நம்ம பல பேரை கேள்விப்பட்டிருக்கோம் அந்த பழமொழி. அது இதுதான். சோ சங்கரனும் திருமாலும் ஒன்றுதான் நிகழ்த்தின ஸ்தலம் அந்த சங்கரன் கோவில். அததான் இன்னைக்கு ஆடி தபசா கூட. அதுல கூட பாருங்க, ரொம்ப அற்புதமா ஒரு பக்கம் சங்கு, இன்னொரு பக்கம் அவரோட ஆயுதம், இந்த பக்கம் புலித்தோல், அந்த பக்கம் பீதாம்பரம், இந்த பக்கம் துளசிமணி மாலை, அந்த பக்கம் ருத்ராட்சம், ஒரு பக்கம் சிறை அந்த பிறைச்சந்திரன் சூடி இருக்கும் தலைமையில, இன்னொரு பக்கம் அப்படியே வந்து அவரோட மணிமுடி. இப்படி அழகா காட்சி தர இன்னைக்கு இருக்கிற சங்கரன் கோவில் இதுதாங்க. இந்த படத்துல பாக்குறீங்களா, இதுல அம்பாள் தான் மூலம். அம்பாளுக்கு தான் விழாவே. ஏன்னா அம்பாள் மூலமாக தான் சிவபெருமானும் நாராயணனும் ஒன்றுன்றத நிகழ்த்தின ஸ்தலம்ன்றதுனால அம்பாளுக்கு தான் அங்க எல்லாமே முன்னிறப்பாடு. நாயகியும் ஆடி தபசு விழா நாயகியுமே அம்பாள் தான், கோமதி அம்பாள் தான். அது மட்டும் இல்லாம இது வந்து திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கு. இந்த கோவிலோட இன்னைக்கு இருக்கிற ரூபம் இதுதான். அதோட தோற்றமும் இதுதான். இதுதான் உங்களுக்கு நான் இது பண்றேன். இதுல இன்னும் முக்கியமா என்னன்னா, இந்த சங்கரன் கோவில்ல இன்னமும் 3 சிறப்பு அம்சங்கள் இருக்கு. என்ன தெரியுமா? இந்த கோவில்ல பிரசாதமா எல்லாரும் விபூதி குங்குமம் கொடுப்பாங்களே, ஆனா இந்த கோவில்ல என்ன திரும்ப தருவாங்க? புத்து மண்ணு தருவாங்க. அந்த புத்து மண்ணுக்கு ஒரு வரலாறு இருக்கு, அது பின்னாடி சொல்றேன். அந்த புத்து மண்ணு என்ன பண்ணும்னா, நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்மள பிடிச்ச இந்த பிணின்னு சொல்லுவாங்களா, அது எல்லாமே நீங்கும். நீங்கிட்டு அந்த மண்ணை எடுத்து வந்து வீட்டோட நிலவாசல்ல கட்டுவாங்களாம். சந்தனம், குங்குமம் இதெல்லாம் வச்சு நிலவாசல்ல கட்டினா இந்த வீட்டுக்குள்ள பாம்பு தொல்லைகள்லாம் இருக்குன்றது ஒண்ணு இருக்கு இல்லையா? பாம்பு நடமாட்டமே இருக்காதாம். இது அந்த ஊர்ல இன்றளவும் பயன்பாட்டுல இருக்கு. கண்கூடாக தெரிந்த உண்மை. இன்னொன்னு, சில பேருக்கு பாம்பு கனவுல வந்து துரத்துற மாதிரி கொத்துற மாதிரி தொடர்ந்து நிறைய பேருக்கு கனவுகள் வரும். அந்த பிரச்சனைல இருந்து வெளி வரலாம். அந்த புத்து மண்ணோட இது அதுதான். நம்ம கொஞ்சம் நெத்திலையும் வச்சுக்கலாம். நம்ம கிட்ட இருக்கிற பயம் பிணி எல்லாமே நீங்கும். நம்ம வீட்டு நிலவாசல்லையும் கட்டலாம். அதே மாதிரி அங்க ஒரு சக்கரம் இருக்கும். கொடிமரத்தாண்ட பாத்தீங்கன்னா பலிபீடம், பலிபீடம் மேல ஒரு சக்கரம் வச்சிருப்பாங்க. அந்த சக்கரத்தின் மேல ஆகின்யா சக்கரம் சொல்றாங்க. அந்த சக்கரத்து மேல நம்ம அமர்ந்து 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ நாம வழிபாடு பண்ணும்போது, அதாவது மனநிலை சரியில்லாதவர்களுக்கெல்லாம் அறிவு தெளிவு திருந்தி அவர்களுக்கு ஒரு நல்ல ஞானம் பெறுவதாக ஐதீகம். இன்னைக்கும் அது செய்யறாங்க. சரிங்க, ஆடி தபசு 7ஆம் தேதி வந்துருது. வழிபடுற நேரம் பார்க்கணும் இல்லையா? காலையில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 7:35ல இருந்து 8:55 மணி வரைக்கும் நல்ல நேரமா நமக்கு குறிக்கப்பட்டிருக்கு. அதை விட்டுட்டீங்கன்னா 10:35ல இருந்து 12 மணி வரைக்கும் ஆடி தபசு நீங்க கொண்டாடலாம். எப்போ நாம எப்படி கொண்டாடுறோம்னா அதுதான். இது அம்பாள் நாயகின்றனால அம்பாள் சம்பந்தப்பட்ட வழிபாடு இது. அதனால அம்பாள் சம்பந்தப்பட்ட எது போற்றிகள் படிக்கலாம், நாமாவளி பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம். நைவேத்தியமா ஏதாவது ஒரு இனிப்பு பொருள் வச்சுக்கோங்க. பூக்கள், பழங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம். பூக்கள்லாம் சுத்தி சூடிடுங்க. அம்பாளுக்கு நல்ல வாசனை மிக்க மேல சொன்னாங்க. விரதமா இருந்து கொண்டாடுறதும் நல்லது. ஏன்னா முப்பெரும் தே கடவுளோட அருள் அனுகிரகமும் இதுவும் நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த புத்தோட சொன்னேன் இல்லையா, அந்த புத்து இருந்த இடத்துல ஒருத்தவங்க வந்து புத்து இடிச்சே தீருவன்னு சொல்லி போகும்போது அந்த இடத்துல வாளுல பட்டு ரத்தம் வெளிப்பட்டுச்சான். அப்போ அந்த ரத்தம் ஏன் வருதுன்னு உள்ள எட்டி பார்த்தா அந்த புத்துக்குள்ள சிவலிங்கம் இருந்ததாக ஒரு வரலாறு. அதனாலதான் அந்த சிவலிங்கம் வரலாறு இருக்குங்கிறனால அது என்ன பண்ணாங்க, உடனே மக்கள் கொண்டு போய் பாண்டிய மன்னன்ட்டு போய் சொல்லியிருக்காங்க. மன்னா மன்னா புத்துக்குள்ள வந்து ரத்தம் வந்ததுன்னு எட்டி பார்த்தா உள்ள லிங்கம் இருக்கு மன்னான்னு சொல்லிட்டு. உடனே மன்னருக்கு ஆச்சரியம், என்னது இது புத்துக்குள்ள லிங்கம் இருக்கா? அப்போ வராரு வந்து பாக்குறாரு. பார்த்துட்டு, ஓ
அம்பா நமக்கு வந்து சிவபெருமான் இது மூலமா சொல்ற இந்த இடத்துல அவருக்கு ஆலயம் எழுப்ப சொல்றாருன்னு சொல்லிட்டு எழுப்பின கோவில் தான் இன்னைக்கு நாம் வழிபட்டுக்கிட்டு இருக்கிற அந்த சங்கரன் கோவில். ஸோ இது வந்து முழுக்க முழுக்க அம்பாளுக்கு உண்டான வழிபாடு. அம்பாளோட ஸ்தோத்திரங்கள், நாமாவளிகள் எதை வேணாலும் படிக்கலாம். அவ்வளோ நன்மை தரும். உங்களுக்கு ரொம்ப நாளா தீராத பிரச்சனை ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இதை நினைச்சு செஞ்சு பாருங்க. கண்டிப்பா அந்த பிரச்சனை வந்து நீங்குங்கிறது தான் ஐதீகம் இந்த கோவில்ல. நீங்க வேண்டிக்கிட்டு வரலாம். இது நீங்க ஆடி தபசு இருந்து பாருங்க. ஏன்னா ஒரு கடவுள், 2 கடவுளா? 3 கடவுள். இந்த உலகத்தையே காக்கிற, அழிக்கிற சக்தி கொண்ட அவங்க எல்லாத்துக்கும் தலைவி யாரு? அம்பாள் தான். ஏன்னா நம்ம இப்ப அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுல நாம எந்த பதிவு போட்டாலும் அந்தந்த கடவுளுக்கு உண்டான இது போடலன்னா நல்லா இருக்குமா பதிகம்? இது வந்து பெருமாளுக்கு உண்டான சிறப்பு மிக்க பதிகம். திருமங்கை ஆழ்வார் அருளிச் செய்தது. குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயர் ஆயின எல்லாம் நிலம் தரம் செய்யும் நீள் விசும்பு அருளும் அருளோடு பெருநிலமளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் பெற்ற நலம் தரும் என்னும் சொல்லை நான் கண்டுகொண்டேன். நாராயணா என்னும் நாமம். அது வந்து திருமங்கை ஆழ்வார் அருளிச் செய்து ரொம்ப நல்லது. அப்புறம் சிவபெருமானுக்கு மாசில் வீணையும் மாலை மதியும் வீசு தென்றலும் இங்கிலவேனில் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த ஈழடை நிழலே. அந்த மந்திரத்துக்கு மிஞ்சினது எதுவுமே இல்லைங்க. 48 நாள் சொல்லி பாருங்க. கழுத்து நெரிக்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் தீக்கும். அப்புறம் அபிராமி அந்தாதி நாம இந்த பதிவு இன்னும் வரல. வரும்போது அதோட விளக்கம் தர இப்ப பாடலை மட்டும் பார்த்துருவோம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லென எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. என்னங்க ஆடி தபசு விழா பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. இன்னொன்று முக்கிய விஷயம், ஆடி தபசு வியாழக்கிழமை வரலாம். அன்னைக்கு நமக்கு வரலட்சுமி நோன்பு அமையுது. வியாழக்கிழமையே வந்து வரலட்சுமி எடுக்கிறவங்க எடுக்கலாம். நன்றி, வணக்கம்.